அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீர்கள்? சௌகரியமாக இருக்க வேண்டும், தன்னிச்சையாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சுய தொழிலிலே நீங்கள் மேலோங்கி இருக்க வேண்டும், குடும்பங்களிலே மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு என்னுடைய பதிவை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் தினமும் ஒரு 1 hour உங்களுக்காக நான் செலவிடுகிறேன். நேரம் பொன்னானது. அந்த பொன்னான நேரத்தை என்னுடைய அன்பு உள்ளங்களுக்காக 1 மணி நேரம் செலவிடுவேன். எப்படி? யாக குண்டத்தின் முன்னாடி உட்கார்ந்து 1 மணி நேரம் உங்களுக்காக. ஏழை எளிய நபர்கள் இருக்கக்கூடாது, தொழில் இல்லாமல் ஒருவர் இருக்கக்கூடாது, கல்யாண சம்சார வாழ்க்கை இல்லாமல் சில பேர் தவித்திடக்கூடாது, கன்னி பெண்கள் அதுபோல கல்யாண தடைகளில் இருந்துடக்கூடாது, மனமகிழோடு இருக்க வேண்டும், இந்த நாட்டு மக்கள் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என ஒவ்வொரு நாளும் ஒரு 1 மணி நேரம் என்னுடைய அன்பு நல்ல உள்ளங்களுக்காக நான் செலவிடுகிறேன். அதே மாதிரி உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் பேணி காக்க வேண்டும். அதையும் மனதிலே இந்த நேரத்தில் நிறுத்தி கொள்ளுங்கள். இப்போ ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த பதிவுலையும். என்ன அப்படின்னா, பிரம்மஞான பயிற்சி, யோகாசன பயிற்சி, உடம்பை வில்லான விளைக்க போகிற, தெய்வத்தோடு கலக்க போகிறேன்னு சிவபக்தர்கள்லாம் பல ஆசிரமங்களை வளர்த்து விட்டுட்டாங்க இல்லையா? பக்த கோடிகள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மாதிரி வளர்த்து விட்டுருவாங்க. அந்த தெய்வமே அந்த மக்களால் தான் வாழுதுன்னு நம்ம சொல்லலாம். தெய்வத்தை நாம் குறை கூற வரவில்லை. ஆனால் தனி மனிதன் தெய்வமாக மாறிய கதையெல்லாம் இந்த உலகத்தில் உண்டு இல்லையா? ஆனால் முக்கியமாக ஒன்று சொல்லுங்க. ஒரு நண்பர் கேட்டாரு, வேதங்களில 4 வேதங்கள் தானே இருக்கிறது, 5 வேதம்னு நீங்க சொல்றீங்களே அப்படின்னு. கணக்கில் எடுத்தா 360 வேதங்கள் இருக்கிறது. இப்போ சாதாரணமாக 4 வேதங்கள் உங்களுக்கு தெரியுது. 4 வேதங்கள்னு சொல்லியதால உங்களுக்கு தெரியுது. பிரம்ம வேதம் 12ன்னு ஒரு வேதம் இருக்கு, தெரியுமா யாருக்காது? தெரியாது. அஷ்டகர்ம மாந்திரீகம்னு ஒரு வேதம் இருக்கிறது, அது யாருக்காது தெரியுமா? வேதமாக இருக்கிறது. நான் சொல்லுகின்றது கோடாங்கி குறி சொல்லுபவர் அவர்கள் சொல்லவில்லை. அஷ்டகர்ம மாந்திரிகங்கிறது ஒரு பெரிய வேத பாடக. அந்த பாடகங்கள்லாம் இருக்கிறது. அன்பு நண்பர்களே, 5 வேதங்களும் ஒருவர் தெரிந்துவிட்டால் நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். பொதுவாக எந்த ஜீவராசிகளுக்கும் துன்புறுத்தாமல் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் இல்லையா? இப்போ வேதங்கள் என்ன கூறுகிறது தெரியுமா? யோகாசன பயிற்சி சென்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? நான் ஒரு இயற்கை பிரபஞ்ச சக்தி, அந்த ஒரு அலைகளை, காந்த அலைகளை நான் உடம்புல உருவாக்கி தந்துடுவேன், நான் அந்த அளவுக்கு பயிற்சி கொடுப்பேன்னு சொல்லி தானே ஆசிரமங்கள்லாம் வளருகிறது. என்னுடைய ஆசிரமமும் இருக்கிறது. இந்த ஆசிரமத்தில் பிரம்ம ஞானம் மட்டுமல்ல, வேதங்கள் சொல்லி இருப்பது போல மின் காந்த அலைகள் நம்ம உடம்புலையே சேர்ந்துடும். அந்த அளவுக்கான பயிற்சிகள் தான் தொடர்ந்து நடக்குது. நிறைய நபர்கள் அதில் கலந்துக்க முடியாமல் என்றும் தவிக்கிறார்கள். பட் அவர்களுக்கான நேரம் வரும்போது நிச்சயமாக அவர்களுக்கும் அந்த பயிற்சி கொடுக்கப்படும். அதில் எந்த விதமான மாற்றமில்லை. நாம் கற்றது இந்த உலகம் பூராம் தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய முக்கியமான லட்சியம். அதே போல் நம்மளுடைய நாட்டில் ஏழைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இன்னும் தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு நண்பன் அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நம்மளுடைய பதிவை ஃபாலோ பண்ணக்கூடிய அன்புள்ளங்கள், சகோதர சகோதரிகள் தொடர்ந்து ஒன்றை தெரிவு கொள்ளுங்கள். ஏன்னா வீட்டில் எப்படி நாம் குடும்பத்தை மகிழ்வோடு கொண்டு போவதுன்னு நான் ஒரு பதிவுகளில் சொல்லுவேன். எப்படி வேலை இல்லாதவர் வேலையை எப்படி கையாள்வது அப்படிங்கிறதையும் நான் சொல்லுகின்றேன். இந்த பதிவில் வேதங்கள் எத்தனையோ 1000 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே
இயற்கை பிரபஞ்சத்துக்குள்ள இந்த மனிதனுக்கு தேவையான வெளிச்சத்தை எடுக்க முடியும். இருளை நீக்கி அங்கே இருக்கிற ஒளியை நாம் எடுத்துக்க முடியும் அப்படின்னு எந்த காலத்திலேயோ சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க, எழுதியும் வச்சுருக்காங்க. அதை இன்னைக்கு நவீன காலத்தில் நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அன்புள்ள அங்குண்ட விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன? விண்வெளியில் நாம் மின்சாரத்தை எடுக்க முடியும், அதுக்கு சாத்தியம் இருக்கிறது அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். இப்போ விஞ்ஞானிகள் சொன்னாவது நீங்கள் கேட்பீங்க இல்லையா? இதைத்தான் நம்மளுடைய மெஞ்ஞானிகள் அப்பவே சொல்லிட்டாங்க. என்ன? மின்காந்த அலைகள் இருக்கிறது பிரபஞ்சத்துக்குள்ள, அதை நீ இழுத்துக்க முடியும், வெளிச்சத்தை நீ உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு வேதங்கள்ல ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு விஞ்ஞானிகள் ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அப்படி இருக்கிறதுனால இந்த பிரபஞ்ச ஞான பயிற்சிகளில் முக்கியமாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒரு முக்கியமான குருவை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? தேர்ந்தெடுத்து அந்த குருவிடம் சில பாடங்க, சில வித்தைகளை கற்றுக்கொண்டு பிரபஞ்சத்தோடு எப்படி கலக்க வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்க வேண்டும், குடும்பத்தை எப்படி மகிழ்வோடு வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. உங்களால் எதையும் சாதிக்க முடியும்னு நம்புங்க. ஏன்னா எந்த மனிதனும் சாதாரண மனிதன் கிடையாது, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மனிதன். அந்த சக்திகளை ஒன்று திரட்டி செயல்படுத்துவதற்கு தெரியவில்லை, அவ்வளவுதான் இல்லையா? நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன், உங்களால் எதையும் சாதிக்க முடியும். குடும்பத்தை மகிழ்வாக வச்சுக்க முடியும், தொழிலை உயர்வாக நடத்த முடியும், வேலையாட்களை பண்போடு நடத்த முடியும், தேவையான நேரத்தில் தேவையான பணங்களை பெற முடியும். இந்த பிரபஞ்ச சக்தி அவ்வளவு பெரிய அளப்பெரிய ஆற்றல் கொண்டது. ஆனால் அதெல்லாம் பயிற்றுவிக்கும் முறைகள் சரியானவைகளாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு தண்ணீர் வியாபாரம் போல, மண் வியாபாரம் போல இந்த யோகாசனங்களும் இந்த ஆசிரமங்களும் வியாபாரமாக நிறைய இருக்கு. முக்குக்கு முக்கு இருக்குது, யோகா சென்டர்லாம் இருக்கு. ஆனால் பிரபஞ்சத்தோட கலந்தார்களா அப்படின்னா நிச்சயமாக கொஸ்டின் மார்க்கு. நம்மளுடைய பாடகசாலையில் வரக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களும் போகாத இடங்கள் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்பு உள்ளங்கள், பிரம்மஞான பயிற்சி பக்த கோடிகள் அல்லது சிவபக்தர்கள், சிவனை தேடுகின்ற நபர்கள், நிச்சயமாக ஒன்றை சொல்லுகின்றேன், சரியான குருவை தேடுங்கள். இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் 5 வேதங்கள் படிச்சிருக்கிறேன்னா? இல்லையே. நிறைய நபர்கள் இருக்கு. ஆச்சாரியார்கள் மட்டும்தான் படிக்கணுமா? இல்லையே. யார் வேணாலும் படிக்கலாம். பொறுமையும் சகிப்பு தன்மையும், நாம் உள்வாங்குகின்ற விதமும், பிறருக்கு தீங்கு செய்யாத எண்ணமும், நாளை நாளை என்று எதையாவது ஏமாற்றி சேர்த்து வைக்காத ஒரு நல்ல உள்ளமும் இருந்தால் போதும், எல்லா வேதமும் கற்றுக்கிடலாம் இல்லையா? இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்புள்ள மாணவ மாணவிகளாக இருந்தால் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன், எந்த விஷயத்தையும் நாம் சாதிக்க வேண்டுமென்றால் நாம் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அபார சக்தியை வெளிக்கொண்டு வரும். வெளியில் கொண்டு வந்தாலே போதும், பணம் தேவையில்லை. பணம் அது கொண்டு வரும், தொழிலை அது கொண்டு வரும், வாழ்க்கையை அது கொண்டு வரும், நிம்மதியை கொண்டு வரும். அன்பு உள்ளங்களே, இந்த பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மட்டும் சொல்லுகின்றேன், இந்த உலகத்தில் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அத்தனை சாதனைகளையும் நம்மளால் பெற முடியும். அதற்கு நாம் உடம்பு ஆரோக்கியமாக வைத்து கொண்டாலே. அன்பு நேயர்களே, என்னுடைய பதிவை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தொடர்ந்து பாருங்க, முக்கியமான தகவல்களை சொல்லிக்கொண்டே இருப்பேன். உங்கள் வாழ்க்கைக்கு அது உறுதுணையாக இருக்கும், ஒரு சாவியாக இருக்கும், ஒரு நண்பனாக இருக்கும் என்று சொல்லி இனி ஒரு நல்ல பதிவில் நல்ல தகவலோடு உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம் அன்புள்ளங்களே.